Hello friends, welcome to TBB online course channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் டேட்டாபேஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய சின்டாக்ஸ் என்ன, எப்படி வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அது புதுசாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற காலமில் எப்படி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் க்ரியேட் பண்ணுறது, இல்லை புதுசாக வந்து ஒரு காலம் ஆட் பண்ணால் அதில் எப்படி இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து எந்த கன்ஸ்ட்ரைண்ட் இருந்தாலும் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட்னா என்ன, ஓகேவா? இப்போது இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 டேபிள் இருக்குது. இந்த டேபிள் நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து க்ரியேட் பண்ண டேபிள் தான் tblPerson அண்ட் tblGender. ஸோ உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ஐடிங்கிறது tblPersonல் இருக்கிற ஜெண்டர் ஐடிங்கிறது ஃபாரின் கீ. அந்த ஃபாரின் கீ என்ன பண்ணுது, tblGender அப்படிங்கிற டேபிள் இருக்கிற ஐடி ப்ரைமரி கீ வந்து ஐடி அதை வந்து ரெஃபர் பண்ணுது, அதுதான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது, அதுதான் ரெஃபரன்ஸ் பண்ணுது, ஓகேவா? அப்போ மேரியோட ஜெண்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3னா அன்னோன். மார்ட்டினோட ஜெண்டர் ஐடி 1னா மேல், ஓகேங்களா? இப்போ நான் tblPersonல் நான் புதுசாக ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். லெட்ஸே ஐடி, நேம், இமெயில், இந்த 3 வேல்யூ மட்டும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஜெண்டர் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணல. அப்படி ஜெண்டர் ஐடி நான் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வேல்யூ இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நல்லுங்கிற வேல்யூ பை டிஃபால்ட்டாக அந்த ஜெண்டர் ஐடி காலமுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஏன் ஜெண்டர் ஐடி காலமுக்கு நல் இன்சர்ட் ஆகும்னா, நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நல் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேல்யூ நம்ம சப்ளை பண்ணலைன்னா பை டிஃபால்ட்டாக அது வந்து நல் அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்குது. எனக்கு வந்து அந்த மாதிரி சினரியே இருக்கக்கூடாது, ஓகேவா? எனக்கு வந்து என்ன மாதிரி சினரியே வேணும்னா, எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து அதில் வந்து விழணும். இப்போ புது ரெக்கார்டு வந்து விழுது, புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோன்னா எனக்கு வந்து ஜெண்டரோட ஐடி வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ விழணும் அப்படின்னு நான் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட். அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, அதுதான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், tblGenderல நம்ம தேர்டாக ஒரு ரெக்கார்டு ஒன்று இன்சர்ட் பண்ணலாம். அதில் வந்து அன்னவுன், ஜெண்டர் வந்து அன்னவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது தெரியாது, ஜெண்டர் வந்து தெரியாதுன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த tblPersonல் இந்த ஜெண்டர் ஐடி காலமில் நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணி இப்போது ஜெண்டர் ஐடி வந்து சப்ளை பண்ணலன்னா எனக்கு வந்து 3 அப்படிங்கிற புதுசாக நம்ம இங்கே tblGenderல க்ரியேட் பண்ணோம் இல்லையா, 3, அந்த வேல்யூ வந்து எனக்கு இன்சர்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ மெயின் வந்து ஒரு டேபிளில் வேல்யூ வந்து சப்ளை பண்ணாதப்போ டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ தான் எனக்கு வரணும்னு நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக அது இன்சர்ட் ஆகும், ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட். இதோடைய சின்டாக்ஸ் பார்த்தோன்னா, இப்போது ஆல்ரெடி டேபிள் இருக்குது, காலம்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் ஆட் பண்ணோன்னா இதுதான் சின்டாக்ஸ். ஆல்டர் டேபிள் நேம். எந்த டேபிளில் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஆட் கன்ஸ்ட்ரைண்ட் நேம், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டுங்கிறது கீவேர்டு. ஸோ என்ன வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஃபார் எந்த காலமுக்கு, ஓகேவா? எந்த காலமுக்கு அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேமுங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து எக்ஸிஸ்டிங் காலமுக்கு நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் ஆட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இல்லை ஒருவேளை வந்து என் டேபிளில் நான் புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதில் நான் வந்து கன்ஸ்ட்ரைண்ட் க்ரியேட் பண்ணணும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு சின்டாக்ஸ் ஆல்டர் டேபிள் நேம், ஆட் காலம் நேம், அது அந்த காலம் வந்து என்ன டேட்டா டைப், அது நல்ல அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா, நல் ஆர் நாட் நல், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைண்ட் நேம், டிஃபால்ட் வேல்யூ. இதுதான் வந்து புதுசாக அந்த டேபிளில் வந்து புது காலம் ஆட் பண்ணி அதை வந்து டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரைண்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். அடுத்தது கன்ஸ்ட்ரைண்டை ட்ராப் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் கன்ஸ்ட்ரைண்ட் நேம். இந்த கன்ஸ்ட்ரைண்ட் நேமில் வந்து இப்போ ஃபாரின் கீ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை ட்ராப் பண்ணாலும் ட்ராப் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரைமரி கீ நீங்கள் வந்து ட்ராப் பண்ணாலும், எந்த கீஸ் வேணாலுமே நம்ம வந்து எந்த கன்ஸ்ட்ரைண்ட் வேணாலுமே நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம்.
நான் ssms ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து யூஸ் test1 go இந்த test1ங்கிற டேட்டா பேஸ் வந்து நாம் வந்து ப்ரீவியஸ் செஷனில் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம ssms ஓப்பன் பண்ணும்போது மாஸ்டர் அப்படிங்கிற டேட்டா பேஸ் தான் அது பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் எப்போ வந்து ssms யூஸ் பண்ணும்போதும் எந்த டேட்டா பேஸில் நம்ம ஒர்க் பண்ணோமோ அந்த டேட்டா பேஸ் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு யூஸ் எய்தர் நம்ம இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணலாம். பட் கொரி மூலியமாக பண்ணால் யூஸ் டேட்டா பேஸ் அண்ட் கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா பேஸுக்கு மாறிடும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி tblPerson அண்ட் tblGender வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து tblGenderல நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 3 unknown அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான இன்சர்ட் கொரி இது. பட் ஆல்ரெடி வந்து அந்த வேல்யூஸ் இருக்குது. tblGenderல ஆல்ரெடி அந்த வேல்யூ இருக்குது. அப்படி உங்களுடைய டேபிளில் இல்லைன்னா நீங்கள் வந்து அது இந்த இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொரி என்ன? இன்சர்ட் இன்ட்டு எந்த டேபிளை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்த மாதிரி நம்ம செலக்ட் வச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த காலம் ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூஸ் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. அடுத்தது tblPersonல நாம் வந்து புதுசாக ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த தடவை வந்து ஜெண்டர் ஐடியை வந்து நாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகேவா? நம்ம வந்து வெறும் ஐடி, நேம், இமெயில் இந்த 3 காலம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கான வேல்யூவை சப்ளை பண்ணுறோம். அப்போ 4வது அந்த ஜெண்டர் ஐடி அப்படிங்கிற காலமை நம்ம இக்னோர் பண்ணுறோம். இப்போ இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூஸ் வந்து எப்படி இன்சர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ tblPersonல வந்து வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4th ரெக்கார்டில் ஜெண்டர் ஐடி நல் அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபாரின் கீ பேரண்ட் டேபிளில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் வந்து ஃபாரின் கீ காலமில் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபாரின் கீ காலமு அதில் வந்து நம்ம இந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா நம்மளுக்கு வந்து SQL சர்வர்லேயே sp_help அப்படின்னு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஸ்டோர் ப்ரொசீஜருக்கு நம்ம டேபிளை சப்ளை பண்ணோன்னா அந்த டேபிள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். டீட்டெயில்ஸ்னால் என்ன காலம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அதாவது டேபிளோட நேம் என்ன, அதோடைய ஓனர் யார், அதோடைய டைப் என்ன, அது எப்போ க்ரியேட் ஆன டேட் அண்ட் டைமு, அதுக்கப்புறம் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குது, அதோடைய டைப்பு, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இப்போ ஏதாவது நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ, அதோடைய நேம்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கீஸ். ஸோ இந்த மாதிரி டேபிளை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலிமா. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடி, இந்த ஜெண்டர் ஐடி காலம் பார்த்தீங்கன்னா நல்லபிள் வந்து எஸ் அப்படின்ற வேல்யூ செட் ஆகிருக்கு. அதோட அர்த்தம் வந்து இது வந்து நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பேரண்ட் டேபிளில் இந்த ஃபாரின் கீ இன்டெகிரிட்டி அந்த கான்செப்ட் பிரகாரம் பேரண்ட் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நல்லையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நம்மளுக்கு வந்து நல் வேல்யூ வந்து இந்த டேபிளில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த நல் வேல்யூ வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஸோ நம்ம வேல்யூ சப்ளை பண்ணலைன்னா அது வந்து பை டிஃபால்ட்டாக நல் அப்படின்னு எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து நான் வேல்யூ சப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ஜெண்டர் ஐடி பை டிஃபால்ட்டாக 3 அப்படின்னு வரணும். ஸோ 3யோட அர்த்தம் என்ன, ஜெண்டர் வந்து அன்னோன். ஸோ அதாவது தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த வேல்யூ சப்ளை பண்ணல. அப்படி சப்ளை பண்ணாத பொறுத்து அந்த 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 சினரியோவில் நமக்கு வந்து ஜெண்டர் ஐடி 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக tblPerson டேபிளில் ஜெண்டர் ஐடி காலமில் நம்மளுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் ஆகுது. ஸோ அதோட சின்டாக்ஸ் ஆல்டர் டேபிள்
டேபிள் நேம், ஆட், constraint நேம், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டுங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக இன்செர்ட் ஆகணும். இப்போ ஜெண்டர் ஐடிங்கிறது நம்பர், அதனால் இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இதுவே நம்ம இமெயிலில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இமெயில்ன்றது ஸ்ட்ரிங். ஸோ அப்போது அது கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஃபார் எந்த காலம், ஜெண்டர் ஐடி காலம். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த tblPerson இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின் காலம், ஸோ இது ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். அது ஆக்சுவலாக ரெஃப்ரெஷ் ஆகலை. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயின் காலமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிஎஃப் நம்ம க்ரியேட் பண்ண அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து இன்னொரு வேல்யூ வந்து tblPersonல ஜெண்டர் வந்து சப்ளை பண்ணாமல் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்சர்ட் ரெக்கார்டில் நம்ம ஜெண்டர் வேல்யூ பாஸ் பண்ணவே இல்லை, சப்ளை பண்ணவே இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக 3 அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை நான் நல்லுங்கிற வேல்யூ சப்ளை பண்ணேன்னா, இப்போ நல் வந்து அந்த இடத்துல நல் வருமா இல்லை டிஃபால்ட் வேல்யூ எடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது நல்லா அக்செப்ட் பண்ணும். அதாவது எந்த வேல்யூமே நம்ம சப்ளை பண்ணலைங்கிற அந்த சினாரியோவில் தான் அது வந்து டிஃபால்ட் வேல்யூ எடுக்கும். நம்ம வந்து நல் சப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது வேல்யூ வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சப்ளை பண்ணோன்னா அது நம்ம என்ன வேல்யூ சப்ளை பண்ணமோ அதை தான் வந்து அது இன்சர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, there are fewer column in the insert statement than value specified in the value class. அதாவது வேல்யூ கிளாஸில் 1 2 3 4 4 வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த காலமில் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம வந்து 3 வேல்யூ தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இதை ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எரர் அடிக்குது ஜெண்டர் ஐடி. ஸோ ஜெண்டர் ஐடியும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்சர்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா இப்போது சஞ்சய் இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நல்லுங்கிற வேல்யூ அக்செப்ட் பண்ணியிருக்கு, ஈவன் தோ நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது நம்ம வந்து வேல்யூ சப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணும். நம்ம ஒரு நல் வேல்யூ இந்த காலமை பொறுத்த வரைக்கும், இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நாம் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணுற ஒரு காலம் இது. அதனால தான் நல் வேல்யூ நம்மளுக்கு சப்ளை பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ நாட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல் வேல்யூ கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் எப்படி வந்து ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சின்டாக்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப், கன்ஸ்ட்ரெயின் நேம். இதில் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும்தான் இப்படி ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த கன்ஸ்ட்ரெயின் வேணாலும் நம்ம ட்ராப் பண்ணலாம். எல்லா கன்ஸ்ட்ரெயின் ட்ராப் பண்ணுறதுக்கும் இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப், கன்ஸ்ட்ரெயின் நேம். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நாம் ஒரு தடவை இந்த டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறோன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ற காலமில் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ட்ராப் ஆகிடுச்சு. ஓகே, மூவிங் பேக் டு ஸ்லைட். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டோம். இன்றைக்கான வீடியோக்கான கன்க்ளூஷன் வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ எங்களோட டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த உங்களோட கொரிக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, எப்படி வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை எக்ஸிஸ்டிங் காலமுக்கு ஆட் பண்ணுறது, இல்லை நியூவாக ஒரு காலம் ஆட் பண்ணால் அதில் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட ப்ளே வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.25 வச்சு நீங்கள் வந்து தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன் வந்து வீடியோ வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா,
இந்த டிபி கான்செப்ட் வந்து புரியாதவங்க பார்த்தா கூட அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும், யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் கான்செப்ட், தென் யூ கேன் ஸ்கிப் த வீடியோ. ஓகேவா? நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியலன்னா வீடியோ வந்து திரும்ப ஒரு தடவை பாருங்கள். டெஃபினட்டாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? Thank you for watching. See you in the next video, and do not forget to rate this video to improve the quality. Thank you friends. Thank you.